அம்மா ஹாய் சேலம்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்ல பாக்கலாமா? வாங்கலையும் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சமைச்சது பூஜா குட்டி தான். வெரைட்டியா சமைச்சு வச்சிருக்காங்க. வாங்க என்ன சமைச்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பாத்துருவோம். ஆமா, காலையில சாப்பிடுறதுக்கு சூப்பரான ஒரு கிச்சடி. நல்லா நிறைய காய் போட்டு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு செம்மையா ஒரு கிச்சடி. ஓகே, செம்ம டேஸ்டா இருக்கும் அந்த கிச்சடி. அதுக்கப்புறம் சாப்பிட வச்சிடணும். டேஸ்டா இருக்கும். நீ சாப்பிட்டு சொல்லு. ஏன்னா யாராவது நம்ம செல்லங்க இங்க நியர்பை குன்றத்தூர் இருந்தா வாங்க தாங்களா, நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க. அப்புறம் அம்மாவை கையோட கூட்டின்னு போயிடுவோம் உங்க வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு. ஓகே, இது வந்து சட்னி, தேங்காய் சட்னி. இதுக்கும் அதுக்கும் வேற லெவல்லா இருக்கும். அடிப்பொலியா இருக்கும். மதியத்துக்கு சுட சுட சோறு, ரசம், சூப்பரா ஒரு தக்காளி ரசம். பூஜா குட்டி கையால சமைச்சு எத்தனை நாளாச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல். அப்பாவுக்கு உருளைக்கிழங்கு பொரியல்னா நமக்கு ஏதோ ஸ்பெஷல் இருக்குன்னு அர்த்தம். செம்ம செம்ம மீன் குழம்பா? ஆமா மம்மி, பண்ணா மீன் குழம்பு. அதுக்கப்புறம் வந்து கோலா பண்ணா, அது சூப்பரா இருக்கும் அந்த மீன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதுதான் அதனால மீன் பேர்லாம் கரெக்டா சொல்றேன். சங்கரா மீன், அதுக்கப்புறம் கோலா மீன். இது எல்லாமே வெரைட்டியா கலந்து வாங்கிட்டு வந்தேன். இதுதான் கோலா மீன். இல்ல இது பண்ணாதான் கோலா மீன் எங்க இங்க இருக்குது, போயிட்டு மறைஞ்சின்னு இருக்குது. சரி விடுங்க, கோலா மீனும் இருக்கு. மீன் குழம்பு. ஆமா, மீன் குழம்பு வெரைட்டியா போட்டு மீன் குழம்பு. அதுக்கப்புறம் பரவாயில்லையே, கொஞ்சமா செஞ்சிருக்கீங்களே செல்லக்குட்டி. மீன் வறுவல் ஸ்பெஷலான இடத்துக்கு போறோம்ல. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முட்டை பொரியல். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. இந்த மாதிரி வெரைட்டியா நிறைய சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. பூஜா குட்டி வேற லெவல்ல சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு குடி சேலா குட்டி ஸ்வீட்ல டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அம்மா வேலை செஞ்சு அப்படியே டயர்டா வந்தனா வீட்டுல இதெல்லாம் பாக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா ஆயிடுச்சு. என்னதான் வாழ்ந்து கொடுத்தாலும் அதை வெரைட்டியா சமைக்கணும் இல்லப்பா. ஆமா, செல்லக்குட்டிங்க அங்கவை சங்கவை எங்களுக்கு கவலையிலே இல்ல. செல்லக்குட்டி சூப்பரா சமைச்சு வச்சுட்டாங்க, சாப்பிட போறோம். உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீடைல் சென்ட் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறாங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். அதுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. ஒருத்தவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணிருந்தாங்க, பூஜா குட்டி எப்படி இருக்காங்க, பூஜா குட்டி உன்னோட ஹெல்த்த பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு 2-3 பேர் அதுல கமெண்ட் பண்ணிருந்தாங்க. ஒருத்தவங்க அதுல அவங்க பூஜா குட்டி எப்படி இருக்காங்க, வீடியோஸ்ல வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பார்த்ததுமே ஆசையாயிடுச்சு. அந்த பூஜா குட்டி அது எவ்வளவு ஒரு பாசமா அவங்க நம்ம வீட்டுல உள்ளவங்களை நம்ம எப்படி கூப்பிடுவோமோ அந்த மாதிரி. அது ஒண்ணும் இல்லம்மா, நீ என்ன பூஜா குட்டின்னு தானே சொல்லுவ, அதே போல எல்லாரும் அதே மாதிரியே சொல்றாங்க. அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி தங்கங்களா. பூஜா குட்டி நல்லா இருக்காங்க, கவலைப்படாதீங்க. உங்களோட நாங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் எப்போதும் நலமா இருக்கும். நீங்களும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. சரிங்களா? வாழ்க வளத்துடன். பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பை.